ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை நியூ வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீசன் 37 வந்துருச்சு. ஸோ சீசன் 37 வந்து என்னென்ன புதுசாக கொண்டு வந்திருக்காங்க, இல்லை பழசு எது திரும்ப கொண்டு வந்திருக்காங்களா அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி சீசன் 37 எக்ஸ்பெக்டேஷன் வீடியோவில் வந்து ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க. ஸோ அந்த வீடியோவில் இருக்கிறதெல்லாம் இதில் வந்திருக்கா, அதை தாண்டி வேறு எதுவும் வந்திருக்கா, என்ன எதுன்றது பார்த்துரும். ஸோ வெல்கம் டு மை நியூ வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை தட்டி விட்டுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் வரும். அது தாண்டி உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, இல்லை இந்த கேம் பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் முடிஞ்சளவு கிளியர் பண்ணுறேன். ஒரு குறிப்பிட்ட வீடியோக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா, ஒரு 2 வீடியோக்கும் 3 வீடியோக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா, சீசனில் வந்து சில்வர் காயின்ஸ் எப்படி ஏர்ன் பண்ணுறதுன்றது ஒருத்தர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தார். இந்த வீடியோவில் வந்து நான் அதுக்குன்னே ஒரு 5-10 நிமிஷம் 5 நிமிஷம் தான் ஆகும் மேக்ஸிமம். ஸோ அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகே, நம்ம இந்த சீசனுக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம இந்த சீசனுக்கான டேப் கிங்ஸ் ட்ரெஷர் அப்படின்றது தான். மேஜிக்கல் எம்பர் ஸ்டோன் which are supposed to protect Midgard from the spells of Northern Witch Kriga during the metal have been stolen from royal treasury. Fortunately, killing the mage are found a way to crack down the stolen metal power to send back from his servants. We need powerful motors. ஓகே, ஸோ இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, மேஜிக்கல் எம்பர் ஸ்டோன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த மிட்கார்டை வந்து பார்த்தீங்கன்னா நார்தன் விச் கிர்கா, இந்த வரப்போகிற வின்டரில் நார்தன் விச் கிர்காவோட ஸ்பெல்ஸ்டேருந்து நம்மளை காப்பாற்றுற, சூனியத்திலிருந்து காப்பாற்றுறதுக்கு வந்து இந்த மேஜிக்கல் எம்பர் ஸ்டோன்ஸ் தேவை. ஆனால் அதெல்லாம் வந்து ராயல் ட்ரெஷரியிலிருந்து தூக்கிட்டாங்க, திருடிட்டாங்க. ஸோ வந்து அப்படி இருந்தாலும் நல்ல வேலையாக நம்ம மேஜ் கேலின் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, அதை திரும்ப கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வழி கண்டுபிடிச்சிட்டாரு. ஆனால் நம்ம இம்மோர்டல் செல்ஃப் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ இந்த லொக்கேஷன் இதுதான், ஸ்டோரி லைன் இதுதான். மேபி இந்த ஸ்டோரி லைன் படியே போனாங்கன்னா நெக்ஸ்ட் சீசன் வந்து பார்த்திங்கன்னா, கிர்கா வச்சு அந்த மேஜிக், இந்த நார்தன் வச்சு கிர்கா வச்சு வந்து பார்த்திங்கன்னா நார்தன் ஜோனில் சீசன் கொண்டு வந்தாங்கன்னு வைங்களேன், இந்த ஸ்டோரி லைன் அப்படியே பில்டப் ஆகிறது நல்லாயிருக்கும். ஸோ ஃபஸ்ட் நம்ம சீசன் டேப் போயிடுவோம். நான் வந்து வார்மேஜ் கொடுப்பாங்கன்ற மாதிரி ஒரு கெஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அது கொடுக்குறாங்களான்னு ஃபஸ்ட்டு போய் நம்ம வார்மேஜ் பார்த்துருவோம். யாருக்காக வெயிட் பண்ணிருக்க வேண்டாம். ஓகே, வார்மேஜ் தான் கொடுக்குறாங்க. அருமை 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 அருமையோ அருமை. ஓகே, அது தாண்டி வார்மேஜுக்குன்னு ஒரு ஸ்டாஃபும் வருது. அந்த வீடியோவில் இருந்தது அதுதான். பட் ஸ்டாஃப் இதில் இல்லைங்களே. வார்மேஜுக்கான ஸ்டாஃப் இதில் இல்லையே. பார்ப்போம் வார்மேஜ் ஸ்டாஃப் கொடுக்குறாங்களான்னு. ட்ராகன் வெப்பன்ஸ் கொடுக்குறாங்க, இதெல்லாம் நார்மல் தான். ஸோ உங்களுக்கு வந்து ஓகே, நான் ஃபஸ்ட்டு இது பார்த்து முடிச்சிடுவோம். நம்ம கிஃப்ட் செஸ்ட்டு நார்மல் தான். ஓகே, இது என்னது? ராயல் காம்பஸ் பாயிண்டர். பாட்டர் கிட் அசம்பிள் ராயல் காம்பஸ். சச் காம்பஸ் வில் ஷோ யூ ராயல் சர்ச் இன் விச் வித் ரிச் லூட் ஆஃப் த வேர்ல்ட் யூ கேன் ஃபார் காம்பஸ் பர்சன் லுக்கிங் ஃபார் எம்பர் ஸ்டோன். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்களா, அந்த எம்பர் ஸ்டோன் வந்து திருடிட்டு போனாங்க பார்த்தீங்களா, அதை வந்து நம்மளுக்குன்னு தனி ஒரு ஜோனே கிரியேட் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா வேர்ல்டு மேப்பில் வந்து காட்டுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ எம்பர் ஸ்டோன் பற்றி எனக்கு கொஞ்சம் பேசிக்ஸ் தெரியுன்றனால, பீட்டாலிருந்து வந்து நியூஸ் வச்சு கொஞ்சம் பேசிக்ஸ் தெரியுன்றனால அது மேப்பில் தான் வருன்றது தான் என் கெஸ்ஸு. ஸோ நம்ம இப்போ ப்ளே பண்ண தான் பார்க்க முடியும். உங்களுக்கு வந்து ஓகே, பெட் ஃபுட்டு, எமிர் போ கொடுத்துருக்காங்க. எல்வின் ஹெல்ம். ஓகே, கொஞ்சம் சீசன்ஸாகவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எமிர் செட் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த தடவை வந்து ஹெல்வின் செட் கொடுத்துருக்காங்க, நல்ல விஷயம். இதுவுமே வந்து அந்த காம்பஸ்க்கான பார்ட்டு தான். ஸோ இது எப்படி கிராஃப்ட் பண்ணுறதுன்ட்டு நம்ம ப்ளூ பிரிண்ட்ஸில் வந்து சீசன் விண்டோவில் இருக்குன்றப்ப சொல்லியிருக்காங்க. இது 6 பீஸ் இருந்துச்சுன்னா நம்மளால் ஒரு கிராஃப்ட் வந்து இதோ சொல்லலை, டெம்பரரியாக ஒரு பேசேஜ் வந்து ராயல் ஸ்டாஷ்க்கு ஓப்பன் பண்ண முடியும் 20 நிமிஷத்துக்கு. பிட்ரேயர் காம்பஸ் மாதிரியே தான், பட் இது ராயல் காம்பஸ்ஸு. ஸோ எல்வின் செட்டு பார்த்தாச்சு, ராயல் காம்பஸ் செட்டு, எல்வின் டேகர்ஸ் கொடுக்குறாங்க. உங்களுக்கு ராயல் காம்பஸ்க்கு வந்து எல்லா பார்ட்ஸும் இதில் கிடைக்குமான்றது தெரில. நான் இது வேகமாக போகிறதுக்கு ரீசன் வந்து பார்த்திங்கன்னா, எல்லா சீசன்லேயும் நார்மல் இதே ரிவார்ட்ஸாக கொடுத்துட்ருக்காங்க. இது வந்து ஹெவின்னு நினைக்கிறேன். ஆமாம், ஹெவி எல்வின் செட்டு, பரவாயில்ல. அப்போது இங்கே கோல்டுக்கு வந்து அநேகமாக எல்வின் வெப்பன்ஸ் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். எப்போ எமிர் வெப்பன்ஸ் தான் இருக்கும், எமிர் வெப்பன், பிட்ரேயர் வெப்பன். ஓகே, கன்ஸ்ட்ரக்ஷன் பிக்காக்ஸ் 3 இருக்குது, அது எல்லாருக்குமே யூஸ் ஆகும். சான்கிங் செட் கொடுத்துருக்காங்க. லைட் எல்வின் செட் கொடுத்துருந்தாங்க, ஹெவி எல்வின் செட் கொடுத்துருந்தாங்க, மீடியம் எல்வின் செட் கொடுப்பாங்கன்னு பார்த்தா சான்கிங் செட் கொடுத்துருக்காங்க. பிவிபியில் இருக்கவங்களுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் அந்த செட்டை தொலைச்சிருப்பீங்க பிவிபி போய். ஸோ இந்த டைம் நீங்கள் திரும்ப எடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ மெட்ரோ ரிங்கட்டு, எமிர் ஸ்டாஃபு, காம்பேட் ஸ்டாஃபு, அது தாண்டி அவ்வளோதான், பெருசாக ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, மவுண்ட் புதுசு வந்துருச்சு, ப்ரௌன் யாக். நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்க, எரும மாடு ஒன்று வருது அப்படின்ட்டு. ஸோ நம்ம
கெஸ் வந்து கரெக்டாகிருச்சு. அவங்க இந்த சீசனுக்கே கொடுத்துட்டாங்க. இது வார்மேஜுக்கான ரூயின் பேக்கு. ஸோ இதெல்லாம் நார்மல் தான், இதெல்லாம் நீங்கள் ஏற்கனவே பார்த்தது. நம்ம வந்து ஓகே, இது வந்து புதுசு. வார்மேஜ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா லெவல் 4 வரைக்குமோ 3 வரைக்குமோ தான் மேக்ஸிமம் இருந்துச்சு. லெவல் 5க்கு வரணும்னா உங்களுக்கு வந்து ஆஃபரிங் வந்து 2 ஆஃபரிங் போடணும். நம்ம வந்து நார்மலாக ஓடின் ஆஃபரிங் பண்ணுவோம்ல, அந்த மாதிரியே இன்னொரு ஆஃபரிங்கும் சேர்த்து பண்ணணும். ஓகேங்களா? இப்போ லெவல் 4 இருக்குது, லெவல் 5 கொண்டு போடணும்னா இது வந்து இன்வெஸ்ட் மாஸ்டரி பாயிண்ட்ஸ், இது வந்து ஓடின் ஆஃபரிங். இன்வெஸ்ட் எக்ஸ்பர்டீஸ் பாயிண்ட்ஸுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எங்கப்பா இந்த இடத்துல வந்து நம்ம வந்து இந்த புக்கை போட்டு வந்து நம்ம வந்து ஆஃபரிங் கொடுக்கணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் அந்த எக்ஸ்பர்டீஸ் பாயிண்ட்ஸ் வந்து கெயின் பண்ணவே முடியும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே ஷாப்பிலும் கூட அந்த புக்ஸ் வந்து சில தடவை சேலில் இருக்கும். இதோ கிஃப்ட் டு ஃப்ரிட்ஜா, ஓகேங்களா? ஸோ அப்படி வந்து ஒன்றா உங்களுக்கு அந்த எக்ஸ்பர்டீஸ் பாயிண்ட் கிடைக்கணும்னா நம்மளுக்கு எப்படி இங்கே வெப்பன்ஸ் கூட நம்ம போட்டு மாஸ்டரி பாயிண்ட்ஸ் எடுத்துக்கலாம். அதே மாதிரி தான் ஒவ்வொரு கிளாஸுக்குன்னு பார்த்திங்கன்னா கிளாஸ் பேஸ்ட் ஐட்டம் ஒன்று இருக்கும். ஸோ ஃபயர் ஹீலருக்கு ஒன்று இருக்கும், இல்யூஷனிஸ்ட்டுக்கு ஒன்று இருக்கும், அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று இருக்கையில் வார்மேஜுக்கு வந்து பார்த்திங்கன்னா இல்யூஷனிஸ்ட் லெவல் 4 வரைக்கும் தான் இருக்கா தெரில, அது எனக்கு தெரில. ஓகே, வார்மேஜுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வார்மேஜ் பேண்ட் போட்டால் மட்டும், வார்மேஜ் பேண்டு இல்லாட்டி அந்த ஃப்ரீயாஸ் புக்கு, இது 2 போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த எக்ஸ்பர்டீஸ் பாயிண்ட்டே கேதர் ஆகும். ஸோ அதனால இது உங்களுக்கு முக்கியம். வார்மேஜ் 4ல் இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீசனில் இது முடிஞ்சாலும் கலெக்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. இல்லாட்டி ஃபியூச்சரில் உங்களால் கிராஃப்ட் பண்ண முடியாது அந்த ஜோனுக்கு போனால். அது நான் இன்னும் அன்லாக் பண்ணல, ஃபியூச்சர் வீடியோஸில் அதை அன்லாக் பண்ணி வீடியோ போடுறேன். ஓகே, நம்ம வந்து இங்கே இதுக்கு போயிடலாம். இங்கே இருக்கு பாருங்கள், வார்மேஜ் ஸ்டாஃபு, யூ டீல் 50% மோர் பேர்னிங் டேமேஜ். ஓகே, ஸோ வார்மேஜோட ஸ்பெல்லில் வந்து பேர்னிங் டேமேஜ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து 15% எக்ஸ்ட்ரா பேர்ன் ஆகுன்ற மாதிரி சொல்கிறாங்க. The Warmage spell throws sword and telekinesis create a series of magical impulse within a 3 unit radius around Warmage. An impulse triggers every second for 3 seconds. Healing 20. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வார்மேஜோட ஸ்கில்ஸ் யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களை சுற்றி 3 யூனிட் ரேடியஸ்க்கு வந்து ஒரு மேஜிக்கல் இம்பல்ஸ் வரும். அந்த இம்பல்ஸ் வந்து ஒவ்வொரு 3 செகண்டுக்கும் ட்ரிகர் ஆகும். ஒவ்வொரு தடவையும் அந்த 3 யூனிட் ரேடியஸில் இருக்கவங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 20 டேமேஜும் அந்த பேர்னிங் எஃபெக்ட் வந்து அதிகமாக்குறதும் ரொம்ப நேரத்துக்கு எரிய வைக்கிறதும் ஆகும். பாசிட்டிவ் எஃபெக்ட் அப்ளைட் ஆன் வார்மேஜ் இன்க்ரீஸ் தி டேமேஜ் டெல் பை இம்பல்ஸ். ஓகே, ஸோ இதில் ஒரு பாசிட்டிவ் எஃபெக்ட்டும் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த டேமேஜ் வந்து இம்பல்ஸ் வந்து சைடில் இருக்கவனுக்கு கொடுக்கும்போது நம்மளுக்கு அது பாசிட்டிவ் எஃபெக்ட் கொடுத்து நம்ம டேமேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. இல்லை அந்த இம்பல்ஸ் டேமேஜை இன்க்ரீஸ் பண்ணுது. ஓகே 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 உங்களுக்கு இது புரியல அப்படின்னா நான் திரும்ப ஒரு தடவை சொல்லிடுறேன். வார்மேஜோட பேர்னிங் டேமேஜ் வந்து 15% இன்க்ரீஸ் பண்ணுது. கிளாஸ் யூஸ் பண்ணும்போது உங்களை சுற்றி அப்படியே ஒரு எலக்ட்ரோ வேவ் போகிற மாதிரி வச்சுக்கோங்களேன். ஹாலிவுட் படத்தில் வர வேவ்ஸ் அப்படியே போகிற மாதிரி போயிட்டே இருக்கும் நீங்களா 3 செகண்டுக்கு ஒரு தடவை. அந்த வேவோட 3 யூனிட் ரேடியஸில் தான் அது இருக்கும். ஸோ அந்த இடத்துக்குள்ளே வந்து யாராவது இருக்காங்கன்னா அவங்களுக்கு 20 டேமேஜ் கொடுத்துட்டே இருந்து அவங்க மேலே யூஸ் பண்ணுற இந்த பேர்னிங் எஃபெக்ட் வந்து இப்போ 4 செகண்ட் இருக்கிறத 5 செகண்ட்ன்ற மாதிரி ப்ரோலாங் பண்ணும், அந்த நீடிக்க வைக்கும் ரொம்ப நேரத்துக்கு. அது போக நம்ம மேலே ஏதாவது பாசிட்டிவ் எஃபெக்ட் அப்ளை ஆகிருக்கு வார்மேஜ் மேலே அப்படின்னா அந்த இம்பல்ஸ் போகுது பார்த்தீங்களா, 20 டேமேஜ் கொடுக்குற இம்பல்ஸ், அதோட டேமேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிவிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு வெப்பன் தான். ஓகே, லைட் ட்ரைபல் மாஸ்க்கு, இது புது வெப்பன் இல்லைன்னு தோணுது, பட் இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. ஓகே, ஸ்பெல்ஸ் அண்ட் எபிலிட்டி டேமேஜ் பாருங்கள் 20% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இதை வச்சுட்டு நம்ம வந்து ஓகே 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 ஸ்பெல்ஸில் இது எந்த கிளாஸுக்கு வேணால் போடலாம். இப்போ எப்படி சொல்ல, இருக்கிறதுலே அதிக டேமேஜ் தரக்கூடிய ஒரு எபிலிட்டி என்ன எதுன்ற மாதிரி பார்த்து இப்போது நம்ம டியூலிஸ்ட் எடுத்துக்கலாம். ஓகேங்களா, அந்த எபிலிட்டி யூஸ் பண்ணி அந்த அரீனா போட்டு உள்ள அட்டாக் பண்ணுறோன்னா அந்த எபிலிட்டி டேமேஜ் முதல்ல ஜாஸ்தியாக தான் இருக்கும் அந்த அரீனாக்குள்ளே. இப்போ இந்த எபிலிட்டி யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெல் யூஸ் பண்ணும்போது இன்னும் டேமேஜ் அதிகமாகும் 20%. இதெல்லாம் அருமையான ஒரு விஷயம். செட் எஃபெக்ட்னு ஒன்று இருக்குது, அது நம்ம படிக்க தேவையில்லை, ஏன்னா நம்மள்ட்ட இப்போ செட்டு கொடுக்குறாங்களா, பரவாயில்லையே. ஒரு அட்டாக் ஸ்லோ எனிமி டவுன் ஃபார் ஓகே. நம்ம அட்டாக் வந்து எனிமி வந்து 20% ஸ்லோ பண்ணும் 0.3 செகண்டுக்கு தான். அதுவும் அவங்க ஹெல்த் 50 கம்மியாக இருந்தால் ஃபார் எவ்ரி செகண்ட் ஸ்பெண்ட் இன் காம்பேட் தி டேமேஜ் யூ டீல் இன்க்ரீசஸ் பை 2. ஓகே, நம்ம ஒவ்வொரு செகண்ட் காம்பேட்டில் இருக்கும்போது சண்டை போட்டே இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேமேஜ் வந்து 2% ஏறும் அப் டு 20%. யூஆர் இன் காம்பேட் இஃப் யூஆர் டில் டேமேஜ். அதே தான் லாஸ்ட் டைம் ஒரு தடவை சொல்லியிருந்தேன், இதே ஆர்மருக்கு தானேன்னு தெரில, மேபி இருக்கலாம். நம்ம காம்பேட்டில் இருக்கும் அப்படின்றது வந்து எதை வச்சு நிர்ணயிப்பாங்க அப்படின்னா, ஒன்றா நம்ம ஒருத்தனை அடிச்சுட்டு இருக்கணும், இல்லை நம்மள ஒருத்தன் அடிச்சுட்டு இருக்கணும்.
நம்ம 2 பேருமே ஓடிட்டு இருக்கோம், சேசிங்கில் தான் இருக்கும், யாரையும் அட்டாக் பண்ணலைன்னா அது வந்து காம்பேட்டில் இருக்கும் அப்படின்ற மாதிரி டைம் இல்லை. ஸோ அந்த 2 செகண்டில் வந்து அந்த எஃபெக்ட் அந்த 2% டேமேஜ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போனது வந்து கம்மியாயிரும். ஸோ ஒரு செட்டே கொடுத்துட்றாங்க. இங்கே தான் வந்து சாண்ட் கிங் செட் கொடுத்துட்டு இருந்தாங்க, இப்போ வந்து லைட் ட்ரைபிள் கொடுத்துட்டாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, லைட் ட்ரைபிள் ஃபுல் செட்டு கொடுத்துட்றாங்க. இது பெட் புக்கு, பெட் கைடு, ஃபீனிக்ஸே வார்மேஜுக்கான இது. ஃபீனிக்ஸ் பற்றி நம்ம ஃபுல்லாகவே போன வீடியோவில் பார்த்துட்டோம். நான் வேணால் உங்களுக்கு போன வீடியோ லிங்க் கொடுக்குறேன். ஃபீனிக்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அங்கே பார்த்துக்கோங்க. ஏன்னா திரும்ப சொல்கிற மாதிரி இருக்கும், வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போய் எப்படி சொல்கிறது, கண்டென்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு பேசுகிற மாதிரி ஆயிரும். ஸோ நம்மளுக்கு அது வேண்டாம், நம்ம வந்து அடுத்ததுக்குள்ளே போயிடுவோம். ஓகே, டாஸ்க் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக தான் இருக்குது. 2 டாம் பாஸ் கொள்ளணும், கலெக்ட் கோஸ்ட் ஃப்ளவரு. 2 டாம் பாஸ் கொள்ளும் போதே இந்த டாஸ்க்கும் கம்ப்ளீட் ஆயிரும். 5 செஸ்ட் ஓப்பன் பண்ணணும், இதுவும் கம்ப்ளீட் ஆகிக்கும். கிராஃப்ட்டு, மைன் காப்பர் ஒரு டெலிவர் 10 எம்பர் ஸ்டோன் சூசைட் கார்டு. இது என்னன்றது நம்ம இந்த சீசன் டேப் ஃபுல்லாக முடிச்சுட்டு பார்த்துருவோம். கம்ப்ளீட் டிஸ்ட்ரிக்ட் டாஸ்க்கு. டிஸ்ட்ரிக்ட் டாஸ்க் ஒன்று கம்ப்ளீட் பண்ணால் போதுமா? பரவாயில்லையே, முதல்ல 10, 12, 15லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க, பரவாயில்ல இப்போது. ஓகே, 7 days டாஸ்க்கு வந்து 16 டெய்லி டாஸ்க். ஓகே, இங்கே தான் டெய்லி டாஸ்க் 16 வரும், கன்ஃபியூஸ் ஆகிட்டேன், சாரி. இங்கே 16 டாஸ்க்கு சீசன் டாஸ்க்கு. இது வந்து 5 நியூஹேம் டாஸ்க்கு, டிஸ்ட்ரிக்ட் டாஸ்க்கு. ஓகே 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 இது எல்லாமே நார்மலாக தான் இருக்குது, இதில் எந்த சேஞ்சும் இல்லை. எப்போ எனக்கு போன சீசன் வந்த மாதிரியே தான் இருக்குது இதில். நம்ம இப்போ இங்கே பார்ப்போம், சம்மனர்ஸ் ஹுட். இது வந்து எனக்கு கேம்பிளர்ஸ் டெஸ்ட்டில் ஒரு தடவை கிடச்சி நான் வச்சுருக்கேன். இதை சம்மனர்ஸ் ஹுட் நான் வச்சுருக்கேன், இருங்க. இதுக்கு என்ன? ஓகே, பட் இது வந்து நீங்கள் வாங்குறது வேஸ்ட்டு தான் என்ன கேட்டால். ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, அந்த ரெட் வெப்பன்ஸ் எல்லாம், பர்பிள் வெப்பன்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும். நம்மளுக்கு கிடைக்கிறதெல்லாம் ப்ளூவும் க்ரீனும் தான் கிடைக்கும். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் செலவு பண்ணுறது வேஸ்ட்டு. அதுக்கு பதிலாக நீங்கள் இங்கே இந்த எல்வின் ரிசோர்ஸ் பேக்கோ இல்லாட்டி இந்த ஆர்மர் செட் மாதிரியே வாங்கிக்கலாம். உங்களுக்கு எல்லாமே ப்ளூவில் தான் கிடைக்கும். ஆர்மர் செட் வாங்கிட்டிங்கன்னா, அப்படி இல்லாட்டி நீங்கள் இந்த கோலம் போர்ட்டல் ஸ்டோன் வாங்கிக்கலாம். உங்களுக்கு வந்து கிளான் பேட்டில் போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். கோல்டு செக்ஷன் போயிட்டோம்னா வார்மேஜ் ரூயின் பேக் இருக்குது, ஷேடோ மாஸ்டர் இருக்குது, லெவல் 2 கிளாஸ் தான் கொடுக்குறாங்க. கிஃப்ட் டு ஃப்ரையா, பட் லிமிட் வந்து 6 தான். ஸோ ஒரு புக்குக்கு 200 பாயிண்ட்னா 1200 பாயிண்ட் தான் உங்களால் கிடைக்க முடியும். எமிர்ஸ் வெப்பன். ஓகே, ஸோ எமிர்ஸ் வெப்பன் வந்து இந்த இடம் கொடுத்துருக்காங்க. நான் எல்வின் வெப்பன் எதிர்பார்த்தேன், ஏன்னா சூட் வந்து எல்வின் சூட் கொடுத்துருக்காங்களேன்ட்டு. ஸோ ஏமாற்றி போட்டாங்க. இங்கே இருக்கிறதெல்லாம் வந்து எல்வின் பேக் தான். லைட்டு, மீடியமு, அடுத்து ஹெவி. ஸோ இது நார்மல் தான். உங்களுக்கு மேனர் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது, இந்த பிக்காக்ஸ் அண்ட் ஹேச்சட்ஸ் இருக்குது, +1 பிக்காக்ஸ். உங்களுக்கு நார்மல் கிஃப்ட் ஓடின்னு இருக்குது. ஸோ இதுதான் வந்து இந்த சீசனுக்கு. சீசனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புது கிளாஸுன்னு இல்லை, வார்மேஜ் கிளாஸு, அதுக்கான லெவல் 5 ப்ராடக்ட்டு, புது பெட்டு, புது வெப்பன் தவிர்த்து வேறு எதுவும் பெருசாக இல்லை. ஸோ நம்ம இப்போ வந்து இந்த சீசன் லொக்கேஷனுக்கு போயிடுவோம். இந்த எம்பர் ஸ்டோன் என்ன கணக்கு, என்ன ஏதுன்றதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபஸ்ட் நம்ம இங்கே போய் எல்லாத்தையும் இன்ட்ராக்ட் பண்ணிடுவோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்கள் சப்போர்ட் காமிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். எனக்கும் எப்படி சொல்கிறது, ஆர்வமாக இருக்கும் அடுத்த வீடியோ போடலாம் அப்படின்றதுக்கு. ஸோ ஓகே, இவங்கள்ட்ட எதுக்குங்க படிச்சுக்கிட்டு அப்படியே நெக்ஸ்ட்னு கொடுத்துட்டு போயிட வேண்டியது தான். ஓகே, பை ஸ்னீக்கர்ஸ். இந்த கைடு கிட்ட போய் இந்த ஸ்னீக்கர்ஸ் வாங்கிக்கணும். அதை யூஸ் பண்ணி அந்த ஸ்னீக்கர் இருக்க லொக்கேஷனுக்கு போய் ட்ரெஷரை கண்டுபிடிச்சிட்டு அந்த ட்ரெஷரை கொண்டு வந்து இவர்கிட்ட கொடுக்கணும். ஓகே, இதுதாங்க, இதுக்கு தான் இவ்வளோ நேரம் டைலாக் பேசிகிட்டு இருப்பாங்க, அதை படிக்க வேண்டாம் நான் விட்டேன். ஓகே, எவ்வளோ ஃப்ரீன்னு தெரில, நான் இங்கே கவுண்ட் பார்க்காம விட்டேன். ஓகே, இந்த சீக்கர் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே இந்த சீக்கர் வந்து பார்த்தீங்கன்னா எம்பர் ஸ்டோன் வந்து உங்களுக்கு ஃபாரஸ்ட் ஆஃப் விஸ்பர்ஸ்லையும் பிளாடர் ஸ்கிளிஃப்லையும் கிடைக்கும். இந்த சீக்கர் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டட் லூட் லோ அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. இந்த சீக்கர் வந்து பார்த்தீங்கன்னா மீடியம் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஜெயின் ஃபாரஸ்ட்டு கிராம்ஸ் ஃபேங்கில் கிடைக்கிறது. இந்த சீக்கர் வந்து ஃபாரஸ்ட் ஆஃப் ஷேடோ டெஸ்பரேட் ஃபுட்டில் நிறையா கிடைக்குன்ற மாதிரி போட்டிருக்காங்க. இது வந்து நார்தர்ன் வேலி, நார்தர்ன் வெஸ்ட்லேண்ட். சூப்பர், நார்தர்ன் ஜோனு இதில் சீசன் எண்டிங். மேபி நெக்ஸ்ட் சீசனுக்கு நார்தர்ன் ஜோன் கொண்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் வந்து அதிகமாக கிடைக்குன்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு நான் உங்களுக்கு நார்மல் சீக்கர் யூஸ் பண்ணிட்டு முடிஞ்சால் வந்து ஒரு ப்ளூ சீக்கர் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ இருக்குது என்கிட்ட.
திங்ஸ் எல்லாம். ஓகே ஓகே ஓகே, ஒன்றும் பெருசாக மாற்ற வேண்டியதில்லை. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு க்ரீன் ஜோன் போயிடுவோம். ஜோன் ரெஃப்ரெஷ் பண்ணுமா இல்லை நார்மலாக நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணாமல் போனாலும் அவர் வேற ஒருத்தவங்க வந்து அந்த எம்பர் ஸ்டோன் கலெக்ட் பண்ணிட்டு போயிருந்தாலும் நம்மளுக்கு அதுக்கு திரும்ப சான்ஸ் கிடைக்குமான்னு பார்த்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே வந்து ஓகே அல்ஃபேர் வெப்பன்ஸ் எமிர் டைம் சூப்பருங்க. எமிர் வெப்பன்ஸ் வச்சுருக்கவங்களாம் இது நீங்கள் பூஸ்ட் எடுத்துக்கோங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா எமிர் வெப்பன்ஸ் வந்து நல்லாவே அட்டாக் கொடுக்கும் நார்மலாகவே. ஸோ உங்களுக்கு இது இருந்துச்சுன்னா இன்னும் நீங்கள் நல்ல டேமேஜ் கொடுத்து ஈஸியாக ஃபைட்ஸ் எல்லாம் வின் பண்ணலாம். கிளான் பாஸ் யூஸ் பண்ணுறோம் இப்போ போகிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா எமிர் வெப்பன்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே இது யூஸ் பண்ணிக்கலாமா? 45 ஸ்டெப்ஸ் டு தி ட்ரெஷரா? ட்ரெஷர் எங்கடா இருக்கு? என்னங்க இது ஒவ்வொரு தடவை யூஸ் பண்ணும் போலியா? 12 ஸ்டெப்ஸ் டு தி ட்ரெஷர் புரியலையே. இருங்க இவனை தூக்கி இங்கே வச்சிருவோம். ஓகே 6. ஓகே 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 கில் தி ட்ரெஷர் கார்ட்ஸா? ட்ரெஷர் கார்டு வந்தால் தானே கில் பண்ண? ட்ரெஷர் கார்டு வந்தால் தானே கில் பண்ண? ஒருத்தன் ஓடிட்டு இருந்தான், அவனை கில் பண்ணிட்டேன். ஓ சாகலியா அவன்? ஓகே கிச்சாஸ் செஸ்ட்னே அது பேர் வந்துருச்சு. மேபி அடே நில்றா எங்க அலும்பா இருக்க போகுதுங்க. ஓகே தனித்தனியாக போவோம். ஏன்னா ஃபஸ்ட்டு நான் ஒரு மேலே யூஸ் பண்ணிட்டான்னா நான் உட்காந்து கொண்டுடலாம். இல்லை அவனை 2 வச்சு ஸ்டன் பண்ணுறான். அந்த செஸ்ட் அவன் எடுத்துடக்கூடாது. அந்த செஸ்ட் அவன் செஸ்ட் எடுத்துட்டான். ஷிட்டு நான் தானங்க கில் பண்ணேன். இருங்க சூப்பர். நம்ம ஒருத்தனை ஃபஸ்ட் செஸ்ட்டை கண்டுபிடிச்சி அதுக்கு பக்கத்தில் இருக்கவனை தேடி எடுத்து கொண்டுட்டு வர்றதுக்குள்ளே நம்ம செஸ்ட்டை ஒருத்தன் திருடிட்டு போயிடுறான். தரமாக இருக்குது கேம். யார் கில் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த செஸ்ட்டுன்ற மாதிரி போகிறதுக்கு மாற்றணும். இது ரொம்ப எப்படி சொல்கிறது, நம்ம கஷ்டப்பட்டு செஸ்ட்டுக்காக அவனை விரட்டி கில் பண்ணால் செஸ்ட்டுக்கு பக்கத்தாலேயே நான் பாட்டுக்கு ஒரு ஜோனில் போயிட்டு சும்மா அந்த செஸ்ட்டுக்கு பக்கத்துலேயே நின்றுட்டு இருந்தாலே போதும் போல் இருக்கேன். எவனாவது கில் பண்ணான்னா அந்த செஸ்ட்டை நான் திருடிக்கலாம். என்னங்க இது கேமில் அது கொஞ்சம் மாற்றணும். வேறு எவனோ வந்து செஸ்ட்டை திருடுறதுக்காக நான் இது பண்ணிட்டு இருக்க முடியும். ஓகே இது நம்ம என்ன யூஸ் பண்ணிட்டே இருக்கலாமா? கூல் டவுன் தான் இருக்குது, டியூரபிலிட்டியே இல்லை. எவ்வளோ நேரம் வேணால் யூஸ் பண்ணலாம் போலையே. இருங்க திரும்ப உள்ள போய் பார்ப்போம். ஸோ உங்களுக்கு வந்து இதில் வந்து எவ்வளோ எம்பர் ஸ்டோன் கிடைக்குது என்ன இதுன்றதையும் நான் பார்த்து சொல்லிடுறேன். இருங்க 12 ஸ்டெப்ஸு. ஓகே அப்போ இந்த பக்கம் ஓகே இந்த மாதிரி வந்தா கொள்ளலாம். அதை விட்டு போட்டு அப்படி கொடுத்தா எப்படி கில் பண்றது? ஓகே சூப்பர். இப்படி கொடுத்தாங்கன்னா தாராளமாக பண்ணலாம். ஓகே எம்பர் ஸ்டோன் இருக்கு, சூப்பர். சில்வரு, த்ரோயிங் ஹேச்சட்ஸு, உங்களுக்கு ப்ளூ. ஓகே ப்ளூ சீக்கரும் கிடச்சிருது, சூப்பர். ஸோ நம்ம ஓப்பன் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு இது ஒன்று வந்து ரெடியூஸ் ஆகுது. இது நல்ல விஷயமா இருக்குது. இது பரவாயில்ல. ஓகே 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 இது பரவாயில்ல. நம்ம வந்து செஸ்ட்டை ஓப்பன் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு இந்த சீக்கர் வந்து மைனஸ் ஆகுது. இன்னொன்று இருக்கா? ட்ரெஷர் இஸ் லொக்கேட்டட் இன் பிளாடர்ஸ் கிளிஃப்.
ஓகே, இது பிளாடர்ஸ் கிளிஃபு. ஸோ ஒன்று இங்கே ஒன்று அங்கேருந்து தான் வரும் போல். ஒன்று வந்து ஃபாரஸ்ட் ஆஃப் விஸ்பர்ஸு, ஒன்று பிளாடர்ஸ் கிளிஃப்னு மாறும்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாமே இப்போ பிளாடர்ஸ் கிளிஃப்னு காமிச்சது, அது நம்ம பார்த்துட்டோம். பிளாடர்ஸ் கிளிஃப் போயிட்டு அங்கே ட்ரை பண்ணுவோம். அங்கே இருக்கையில் அது என்னவா மாறுதுன்றதும் பார்த்துடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருந்தால் மன்னிச்சிருங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் வந்து இதான் ஃபஸ்ட் டைமு எனக்கு தெரிஞ்சு. ஸோ அதனால தான் நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்ப்ளோர் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக பார்த்துட்ருக்கேன். ஓகே, நம்பர் 6 இருபது ஸ்டெப்பு, 23 ஸ்டெப்பா? ஓகே, அப்போ அந்த டைரக்ஷனில் இருக்குது. கண்டுபிடிக்கிற வரைக்கும் எத்தனை தடவை டேப் பண்ணிக்கலாம் போலையே. பக்கத்தில் நின்று நம்ம டேப் பண்ணோம்னா போன தடவை அந்த ஓனாய்கிட்ட இருந்து அந்த கரடிக்கிட்ட இருந்தெல்லாம் மீட்டும் அந்த லெதரும் கிடைக்குதான்னு பார்க்கலான்ட்டு தான் மரணம் எடுக்கிறதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே. ஸோ எனக்கு தெரிஞ்ச இது சீசன் நல்லா தான் இருக்குது. நான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் அவசரப்பட்டு பேசிட்டேன். பாருங்கள், ஒவ்வொரு செஸ்ட்டுக்கும் இந்த ப்ளூ கிடைக்கிது போல். நீங்கள் ப்ளூ சீக்கர் வாங்கவே தேவையில்லை. க்ரீனில் ஃப்ரீயாக கிடைக்கிறது மட்டும் வாங்கிட்டு ப்ளூவை வச்சு, ஓகே இங்கே லூட்டும் கிடைக்கல, எந்த பிள்ளை ப்ளூவை வச்சு உங்களால் பர்பிள் வச்சு எல்லாம் எடுக்க முடியுன்ற மாதிரி நினைக்கிறேன். நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி செஸ்ட் லொக்கேஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த ராயல் காம்பஸ் வந்து, இந்த ராயல் காம்பஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செஸ்ட்டு மட்டுமே இருக்க லொக்கேஷன் நம்மளுக்குன்னு ஒரு 20 நிமிஷத்துக்கு ஓப்பன் பண்ணி விட்ரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய லூட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் இந்த காம்பஸ்க்கான பார்ட்ஸுமே வந்து நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குன்ற மாதிரி போட்டுருந்துச்சு. ஓகே, இப்போ வந்து பார்ப்போம். இப்போ ஃபாரஸ்ட் ஆஃப் விஸ்பர்ஸ் இல்லை, இப்போவும் பிளாடர்ஸ் கிளிஃப் தான் காட்டுது. ஓகே, நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போதே அது ஃபிக்ஸ் ஆகிரும் போலங்க. ஓகே 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 பிளாடர்ஸ் கிளிஃப் இன்னும் 9 நிமிஷத்தில் ரீசெட் ஆகும். ரீசெட் ஆனதுக்கப்புறம் நான் உள்ளே போய்க்கிறேன். அதுக்கு முன்னாடி இங்கே போயிடலாம், கிராம்ஸ் பேங்க் போயிட்டு. இந்த சீசனில் வந்து பிவிபி நிறையாவே இருக்கும். எல்லோரும் கொஞ்சம் பார்த்து விளையாடுங்க, அது நான் சொல்லிக்க விரும்புகிறேன். ஓ, இது வந்து ஜெயின்ஸ் ஃபாரஸ்ட்டா? கிராம்ஸ் பேங்க் நம்மள்ட்ட இருக்கா? இருக்கு. இவனை தூக்கி இங்கே வச்சிரும். இந்த டைரக்ஷனில் போகணும். ஓகே, இங்கே கொஞ்சம் பெருசாக வர்றானுங்க. சே, வெப்பன் உடஞ்சி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, நார்தன் உல்ஃப்லாம் வருது. எனக்கு புரியல, இங்கே நார்தன் உல்ஃப் வந்துருச்சுன்னா நார்தில் என்ன பண்ணுவீங்க? சைல்ட் ஆஃப் ஆஷா? அப்போ ரெட் ஜோன்லலாம் என்ன வரும்? சூப்பர். ஸோ நல்ல பிவிபி அதிகமாக இருக்கும்ன்ட்டு இந்த தடவை ஏதோ என் லக்கில் நான் தப்பிச்சிட்டேன். எனக்கு என் பிவிபி ஸ்கில்ஸ் தான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியுமே, தொடர்ந்து வீடியோ பார்த்துருக்குறவங்களுக்கு. ஸோ ஓகே, பாருங்கள், உங்களுக்கு 7 சில்வரு, பர்பிள் இது கிடச்சிருச்சு. சூப்பர். உங்களுக்கு வந்து நீங்கள் சில்வரே செலவு பண்ண வேண்டாம். நீங்கள் இது வாங்குறதுக்கு, இந்த சீக்ரெட்ஸ் வாங்குறதுக்கு நீங்கள் சில்வரே ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம். நீங்கள் சிம்பிளி எப்படி சொல்ல, உங்களால் டெய்லி வந்து விளாட முடியலனாலும் டெய்லி லாகின் பண்ணி அந்த க்ரீன் ஃப்ரீயாக கொடுக்குற அந்த க்ரீன் சீக்கர்ஸை வந்து நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணிட்டு போயிட்டீங்கனாலே உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கிறப்போ க்ரீன் சீக்கர் 10 யூஸ் பண்ணி ஒரே நாளில் 10 விளாண்டிங்கன்னா உங்களுக்கு 10 ப்ளூ கிடச்சிரும். அடுத்து 10 பர்பிள், அடுத்து 10 கோல்டுன்ற மாதிரி கிடச்சிருச்சுன்னா நம்ம ஜாலியாக விளாண்டுக்கலாம். ஓகே, ஸோ நான் இப்போ வந்து இங்கே போயிட்டு இந்த எம்பர் ஸ்டோன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபயர் எம்பர் ஸ்டோனை வந்து டொனேட் பண்ணால் நம்மளுக்கு எவ்வளோ சீசன் சில்வர் காயின்ஸ் கிடைக்குது, எவ்வளோ சீசன் கோல்டு காயின்ஸ் கிடைக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம்.
கிட்ட போயாச்சு. எம்பர் ஸ்டோனுக்கு ஒரு எம்பர் ஸ்டோனுக்கு 3 சில்வர். கோல்டே கிடைக்கலையா? என்ன கொடுமை இது. மேபி இந்த 200 ஒவ்வொரு தடவையும் ரெஃப்ரெஷ் ஆகுமோ? வாய்ப்பு இருக்குது. இந்த 200 வந்து ஒரே சரிங்க. ஓகே, எக்ஸ்சேஞ்ச் கொடுத்து பார்ப்போம். ஓகே, 188 இருக்குது. சப்போஸ் நாளைக்கு வந்து இந்த 200 ரெஃப்ரெஷ் ஆகுது அப்படின்னா ஒரு சின்ன ஷார்ட்ஸ் மாதிரி உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுறேன். நீங்கள் இந்த வீடியோ வந்து இந்த வீடியோ போட்டு ஒரு 24 hours 30 ஹவர்ஸ்க்கு அப்புறம் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோட லிங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்லோட் பண்ணுற இந்த ஷார்ட்ஸோட லிங்க்குமே வந்து உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஸோ நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்த்துட்ருக்கிறீங்க, லேட்டாக தான் பார்க்குறீங்கன்னா, இல்லை இப்போ பார்த்துட்டீங்க நாளைக்கு செக் பண்ணணும் ஷார்ட்ஸ் தேட முடியலன்னா இந்த வீடியோ வந்து நீங்கள் வாட்ச் லேட்டரில் கொடுத்து வச்சிட்டிங்கன்னா அது எப்பவுமே இருக்கும். அதுக்குள்ளே போயிட்டு டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஃபஸ்ட் லிங்க்காக நான் கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் வந்து சீசன் 37 இதோட எக்ஸ்பெக்டேஷன் வீடியோ போடுறேன் உங்களுக்கு வந்து பெட்டை பற்றி ஃபீனிக்ஸ் பற்றி ஃபுல்லாக பார்க்குறதுக்கு. நீங்கள் அங்கே போயிட்டு அது ரெண்டும் பார்த்து நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். மேபி இது 200 இங்கே டைமிங் கொடுத்துருக்காங்க. ரெஃப்ரெஷ் ஆகுன்னு தான் தோணுது. ரெஃப்ரெஷ் ஆச்சுன்னா இந்த சீசன் சில்வருக்கு வந்து பெஸ்ட்டு. நான் வந்து சொல்கிறேன் இல்லைங்களா, சில்வர் கேதர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ சில்வருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓகே 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 ஸோ அவுட்போஸ்ட். ஓகே, ஸோ இப்போ வந்து சில்வர் பற்றி பேசிடுவோம். சில்வருக்கு வந்து எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா 2 வழி வந்து பேசிக். ஓகேங்களா, மொத்தம் 5 வழி இருக்கும். அதில் 2 வந்து பேசிக்கு, 2 வந்து கொஞ்சம் வேறு, 1 வந்து சீசன் மாறும். ஸோ பேசிக்கான 2 வழி என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சீசன் ரிவார்ட்ஸும் இந்த வந்து வீக்லி சீசன் ரிவார்ட்ஸும் இதுலேயும் இருக்கிறது தான் வந்து சில்வர் சீசன் காயின்ஸ் எடுக்கிறதுக்கான பேசிக் வே. ஓகேங்களா, ஸோ இது வந்து நார்மலாக எல்லோரும் எடுத்துறது, அது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். வேறு 2 வழி இருக்குது. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த அமிட்டி பவர். இந்த அமிட்டி மானுமெண்ட்டில் வந்து ஒரு லெஜெண்டரி வெப்பன் வந்து நீங்கள் டொனேட் பண்ணுறீங்க அப்படின்னா, இங்கே வருங்க, ஒரு லெஜெண்டரி வெப்பன் வந்து நீங்கள் டொனேட் பண்ணிங்கன்னா அப்படின்னாலே உங்களுக்கு 500 வந்துடும். 3 டேஸ்க்கு வந்துடும். நீங்கள் வந்து மைண்ட்லேயும் அவுட் போஸ்ட்லேயும் போய் கன்ஃபார்ம் ஜெயிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த லெஜெண்டரி வெப்பன் திரும்பவும் எடுத்துக்கலாம். ஸோ அது ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஓகேங்களா, ஸோ நீங்கள் வந்து அப்படி போகையில் வந்து அரீனா, மைனு, அவுட் போஸ்ட்டு, அரீனா கொடுத்துருக்காங்களா சரிங்க, செக் பண்ணிடுறோம். அரீனா மென்ஷன் பண்ணவே இல்லையே. சரி, ஓகே, அவுட் போஸ்ட் அண்ட் மைன் தான் போல. ஏன்னா அரீனா நிறைய ஸ்கில் கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம வந்து ஜெயிச்சா கோல்டு, தோத்தா சில்வர்ன்ற மாதிரி கிடச்சிருந்துச்சு. மேபி அது மாதிரி இருக்கலாம். அவுட் போஸ்ட்டு மைண்ட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மைண்டில் வந்து கொஞ்சம் டைம் எக்ஸ்டெண்ட் ஆகும். நீங்கள் ஒவ்வொரு பாஸையும் கில் பண்ணையில் தான் வந்து உங்களுக்கு சில்வர் கிடைக்கும். பட் அவுட் போஸ்ட்டில் அப்படி இல்லை, டக்குன்னு மேட்ச் முடிஞ்சிடும். உங்களுக்கு மேட்ச்சில் வந்து ஈஸியாக கோல்டு சில்வர் இந்த சீசன் காயின்ஸ் வந்து அள்ளிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து அவுட் போஸ்ட் வந்து ஒரு நல்ல ஆப்ஷனு. 4 வழி சொன்னேன். சீசன் டாஸ்க் 2, இந்த மைன் அவுட் போஸ்ட் 2. 5வது வழி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சீசனுக்குன்னு ஒவ்வொரு விஷயம் கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி. இப்போ நான் வந்து எம்பர் ஸ்டோன் போய் எடுத்தேன் பார்த்தீங்களா, அதுவே வந்து அமிட்டி பவர். என்கிட்ட வந்து இப்போதைக்கு இங்கே சீசனில் வந்து 1 மணி நேரத்துக்கு ஃப்ரீயாக கொடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா அமிட்டி பவர் 2. அதுவும் வந்து இப்போ நான் சீசன் டாஸ்கில் ஓப்பன் பண்ணி கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் தான் கிடச்சிது. சப்போஸ் இது இருக்கையில் நம்ம போய் அங்கே ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து சீசன் சில்வர் காயின்ஸ் அந்த எம்பர் ஸ்டோன் கூட நம்மளுக்கு நார்மல் சில்வர் கிடச்சி பார்த்தீங்களா, அது மாதிரி கிடைக்கும். இப்போ என்கிட்ட அமிட்டி பவர் இருக்குது. நான் ஒரு தடவை போயிட்டு வந்து பிளாடர்ஸ் கிளிஃபில் வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணியே காமிச்சிட்றேன். ஸோ இந்த வீடியோலேயே அதையும் பார்த்துருவோம். சில்வருக்கு வந்து நான் 5 நிமிஷம் பேசணும்னு எதிர்பார்த்தேன். பட் இந்த சீசனில் வந்து சில்வர் வந்து ரொம்ப ஈஸியாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் 5 நிமிஷம் பேசுகிற அளவுக்கு எதுவும் இல்லை. என்னடா இவன் வந்து ஒரு வீடியோவே தனியாக போடுறான்னு சொல்லிட்டு இப்படி பாதியில் நிப்பாட்டிட்டானேன்ற மாதிரி நினச்சிடாதீங்க. இதில் உங்களுக்கு சொல்ல வேண்டியது வந்து சொல்கிறேன், கம்ப்ளீட்டாக சொல்லியும் முடிச்சிட்டேன். சீசன் சில்வர் காயின்ஸ் எடுக்கிறதுக்கு 5 வழி இருக்குது இந்த சீசனில். சீசன் டாஸ்க்கு சீசன் ரிவார்ட்ஸில் 2, மைண்ட்ஸில், அவுட் போஸ்ட்டில். 6வது வந்து இப்போ நான் உங்களுக்கு 5வது வந்து இப்போ காமிச்சிட்றேன். உங்களுக்கு வந்து இந்த எம்பர் ஸ்டோன் எடுக்கிறதுக்கு வந்து ராயல் செஸ்ட் ஓப்பன் பண்ணுறோம் இல்லைங்களா, ஸ்கேட்டர்டு ராயல் செஸ்ட். ஸோ அதை ஓப்பன் பண்ணும்போது வந்து உங்களுக்கு கிடைக்கும். அமிட்டி பவர் இருந்தால் மட்டும், அமிட்டி பவர் இல்லாட்டி உங்களுக்கு வந்து கிடைக்காது. கில்ஜி ட்ரெஷர் கார்டா? ஏங்க அவனை விட்டு காமெடி வந்துட்டுருக்கிறீங்க? இருந்தாலும் உள்ள விடாமல் இருந்தாலே போதும்.
எங்கே ஓடாதடா டேய், ஓடாதடா. ஏங்க அவனுக்கு ஹெல்த் 9 தான். ஆனால் நம்ம ஒரு டேமேஜ் கொடுத்தா அவனுக்கு ஒரு ஹெல்த்து தான் குறையுது. என்ன வெப்பனில் டேமேஜ் கொடுத்தாலும், நார்மல் ஈட்டியில் கொடுத்தாலும் ஒரு ஹெல்த்து தான் குறையும். நீங்கள் வந்து லெஜெண்டரி வெப்பனில் கொடுத்தாலும் ஒரு ஹெல்த்து தான் குறையும். அவன் நின்று தொலைக்க மாட்டேங்கிறான். ஓகே, செஸ்ட் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று வருது போல. ஓகே, ஒரு சில செஸ்ட்டுக்கு வந்து நம்மளுக்கு அந்த மாதிரி நார்மல் பீஸ்ட்டும் வருது. ஒரு சில செஸ்ட்டுக்கு வந்து இவன் வேற குறுக்க இந்த கோமாளி வந்து நம்மளை டார்ச்சர் பண்ணிக்கிட்டு. இந்த செஸ்ட் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு இந்த சில்வர் காயின்ஸ் எடுத்து காமிச்சிடலான்னு பார்த்தா அலும் போயிட்டு இருக்குது. இவன் அதுக்குள்ளே அந்த செஸ்ட் ஓப்பன் பண்ணிடும், எனக்கு செஸ்ட் இல்லாமல் போயிடும். அருமையான ஆளு. ஸ்பீட் போர்ஷன் இருக்கான்னு பார்த்தா அது ஒன்று எடுக்கிறேன் இருங்க. அது இல்லாட்டி ரொம்ப கஷ்டம். ஸோ உங்களுக்கு இவன் வந்தான்னா தயவு செஞ்சு ஸ்பீட் போர்ஷன் எடுத்துக்கோங்க. கன்ஃபார்ம் இருக்கணுமே. நம்மளுக்கு இன்னைக்கு இதுதான். சாரி ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இவ்வளோதான் நேரம் இழுக்குன்னு நான் எதிர்பார்க்கல. இவன் வேற போய் மூலையில் உட்காந்துக்கிறான். நில்றடே. இன்னும் 4 அட்டாக். நான் உங்களுக்கு இதை ஸ்கிப் பண்ணிடுறேன். ஸோ நீங்கள் கவலைப்படாதீங்க, இந்த வீடியோ உங்களுக்கு ஃபுல்லாக நான் ஸ்கிப் பண்ணிடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்படியோ ஒரு வழியாக அவனை கில் பண்ணியாச்சு. பட் இந்த செஸ்ட் என்கிட்ட இருக்கான்றது தான் விஷயம். ஓகே இருக்குது. இதில் வந்து எனக்கு சீசன் சில்வர் காயின்ஸ் கிடைக்கிது. இங்கே வருங்க சொன்னேன்னா. ஸோ அமிட்டி பவரோடு வந்து நம்ம இது ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து சீசன் சில்வர் காயின்ஸ் கிடைக்கும். மேபி அமிட்டி 3 வச்சு நம்ம என்னைக்காவது ட்ரை பண்ணால் லக்கில் சீசன் கோல்டு கூட கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பட் கன்ஃபார்ம் இல்லை. நான் வந்து அது ஒரு வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்கிறேன். மேபி பர்பிள் ஆர் எல்லோ சீக்கர் யூஸ் பண்ணி போகலன்னா நம்மளுக்கு அமிட்டி கோல்டு பேட்ச் கிடைக்கிறதுக்கு, கோல்டு சீசன் காயின் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த சீசனுக்கு வந்து ஃபுல்லாக நான் வீடியோ சொல்லிட்டேன். ஒரு சின்ன ஒருத்தர் என்னென்னா, சீசன் அப்டேட் நேற்று வந்துருச்சு. நான் நேற்றே போட முடியாததுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா ரிலேட்டிவ் ஒருத்தங்க வந்து ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிட்டாங்க. நான் கூட இருந்து கொஞ்சம் கவனிச்சுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் மன்னிச்சிருங்க வீடியோ டிலேக்கு. ஓகே, வீடியோவில் பார்க்க வேண்டியது ஃபுல்லாக பார்த்து முடிச்சாச்சு. சீசன் ரிவார்ட்ஸ் பார்த்தாச்சு, வீக்லி சீசன் ரிவார்ட்ஸ் பார்த்தாச்சு, சீசன் டாஸ்க், வீக்லி சீசன் டாஸ்க்கு, சில்வர் ஷாப்பு, கோல்டு ஷாப்பு, வேறு புது லொக்கேஷன் பார்த்தாச்சு. இந்த சீசனுக்கான மோல்ஹோல் லொக்கேஷனு, அங்கே 3 பேர் இருக்காங்க, யார் யார்கிட்ட என்னென்ன பண்ணுன்றதும் பார்த்தாச்சு. வேறு ஒருத்தர்கிட்ட சீக்கிரம் வாங்கணும், இன்னொருத்தர்கிட்ட எம்பர் ஸ்டோன் கொடுக்கணும், இன்னொருத்தர் அந்த வீக்லி சீசன் டாஸ்க் தான், அவரை கண்டுக்க தேவையில்ல. அதுக்கப்புறம் எம்பர் ஸ்டோன் எப்படி எடுக்கிறது அப்படின்றதும் பார்த்தாச்சு. முக்கியமாக ஒரு சொன்ன மாதிரி 2-3 வீடியோக்கு முன்னாடி கமெண்ட்ஸில் வந்து கேட்டிருந்தாங்க சீசன் சில்வர் காயின்ஸ் வந்து எப்படி கேதர் பண்ணுறது. இந்த சீசன் சில்வர் காயின்ஸ் வந்து சப்போஸ் அந்த 200 வந்து ஆன் டெய்லி பேசிஸ் ரெஃப்ரெஷ் ஆகுதுன்னா உங்களுக்கு நிறையா கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து அது இஷ்டத்துக்கு ஒரு நாளைக்கு 200னா 27 நாள் 28 நாள் 27 நாள் வருது. நீங்கள் 20 நாளுக்கு 10 நாளைக்கு 2000 ஆயிரும், 20 நாளுக்கு 4000 ஆயிரும், 30 நாளுக்கு 6000 ஒரு 600 கரெக்டாக 3400 சில்வர் சீசன் காயின்ஸ் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மோல் ஹோல் லொக்கேஷனில் மட்டுமே. அது போக நீங்கள் வந்து அமிட்டி பவர் யூஸ் பண்ணிட்டு எம்பர் ஸ்டோன் கலெக்ட் பண்ணையில் போனீங்கன்னா 2, 1, 3ன்னு கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது. இப்போ நான் கடைசியாக காமிச்ச மாதிரி. அது போக இதே அமிட்டி பவரோட நீங்கள் வந்து என்கிட்ட வந்து சீக்கிரம் ஃபுல்லாக நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன், ஒரு நாளைக்கு 5 சீக்கிரம் தான் இருக்குது, 5 சீக்கிரம் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவுட் போஸ்ட் போய் நீங்கள் பேட்டில்ஸ் கண்டக்ட் பண்ணிட்டு நீங்கள் அங்கேருந்தும் சீசன் சில்வர் காயின்ஸ் எடுக்கலாம். சீசன் சில்வர் காயின்ஸ் அங்கேருந்து மட்டும் எடுக்கிறது இல்லாமல் உங்களுக்கு அங்கே வந்து ஐஸ் வெப்பன்ஸு, ட்ராகன் வெப்பன்ஸு, இல்லை லெஜெண்டரி வெப்பன்ஸ் கூட கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் இந்த வீடியோக்கான கண்டென்ட்டு. இந்த வீடியோ ஃபுல்லாக நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஓகே, லெஜெண்டரி வெப்பன்ஸில் இந்த தடவை வந்து உங்களுக்கு எல்வின் வெப்பன் கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்
அல்ஃபேர் வெப்பன்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க, நடுவில் டார்வின் வெப்பன்ஸ் கொடுத்துருந்தாங்க, நடுவில் அல்ஃபேர் வெப்பன் மாற்றுறாங்க. பட் இப்போ வந்து எல்வின் வெப்பன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் மக்களே சீசன் 37. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அமைக்கோங்க. பெல் பட்டன் அமைக்கலினா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண சேனல்லேருந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வராது, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோக்கான கண்டென்ட் ஃபுல்லாக பார்த்து முடிச்சாச்சு. உங்களை எல்லாத்தையும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ, பாய்.